இந்த பாவ மன்னிப்பை ஒவ்வொருவரும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை எப்படி அனுபவிக்கிறது பாருங்க. அவர் பாவத்தெல்லாம் மன்னித்திருக்கிறார். பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில ஒரு கிரயத்தை செலுத்திக்கிறார், அவருடைய ரத்தத்தை செலுத்திக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். சாக்ரிஃபிஷியல் டெத் மூலமா நம்மள அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி மன்னிச்சிருக்கிறார். He forgives our sins. We are forgiven by God. It haunts our minds. எப்ப பார்த்தாலும் ஒரு குற்ற உணர்வு இருந்துட்டே இருக்குது. அதனால தான் நம்மளால பைபிள் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியறது இல்ல, கடவுள் பிரசன்னத்துல நம்ம தைரியமா வர முடியல. ஆனா பாருங்க, என்ன சத்தியம் என்ன சொல்லுது, வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு ஏற்கனவே உங்களையும் என்னையும் அவர் மன்னித்திருக்கிறார். God has forgiven us, already forgiven us. அவர் ஏற்கனவே நம்மள மன்னித்திருக்கிறாங்க. ஆனா பிசாசு என்ன பண்றான், ஒவ்வொன்னா நினைப்பூட்டுறான். கர்த்தர் எந்த விதமான நிபந்தனையும் இன்றி அவை எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, மன்னித்திருக்கிறார். நம்ம என்ன செஞ்சோம் என்ன செய்யலன்றது அடிப்படையில் இல்ல, அவர் என்ன செஞ்சிருக்கிறாரோ அதன் அடிப்படையில் நம்மை அவர் மன்னித்து இருக்கிறாருங்க.